விசுவாசத்தோடு ஜெபித்த பொழுது பேதுருவினுடைய வாழ்க்கையிலே வெளிச்சம் இறங்கிற்று. ஆதலால் சிமிர்னா சபைக்கு கர்த்தர் நல்லதொரு ஆலோசனையை கொடுக்கிறார். சாத்தான் உங்களை நிச்சயமாய் சிறையில் அடைப்பான். 10 நாள் உபத்திரவப்படுவீர்கள். ஆயினும் நீங்கள் உண்மையை காத்துக்கொள்ளுங்கள், ஜெபியுங்கள். மாத்திரமல்ல, வேதம் வாசியுங்கள். எப்படி வாசிக்க வேண்டும்? வேதம் சொல்லுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சிறைப்பட்டு போனார்கள். எப்படி சிறையில் அடைக்கப்பட்டார்கள்? அறிவில்லாமையால். என்ன அறிவு? கர்த்தரை அறிகிற அறிவு. அது மாத்திரமே நமக்கு விடுதலையான ஒரு வாழ்க்கையை கொண்டு வரும். எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? கர்த்தரை எப்படி நாம் அறிந்து கொள்ள முடியும்? அவருடைய வேத புத்தகத்தை வாசிக்க வேண்டும். அதுதான் அவருடைய எண்ணங்கள். அதில் எழுதப்பட்ட காரியங்கள் எல்லாம் பிதாவாகிய தேவனுடைய எண்ணங்கள், தெய்வத்தினுடைய எண்ணங்களை ஒரு மனிதன் வாசிக்க வாசிக்க புரிந்து கொள்ள அவன் தெய்வத்தை முற்றிலுமாய் அறிந்து கொள்ளுவான். ஆதலால் தான் சிமிர்னா சபைக்கு நல்லதொரு ஆலோசனையை தேவன் யோவான் மூலமாய் நம் அருள்நாதர் கொடுக்கிறார். என்ன ஆலோசனை? 10 நாட்கள் சாத்தான் உன்னை சிறையில் அடைத்து போடுவதை குறித்து நீ கவலைப்படாதே. நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று உண்டு. நீ ஜெபத்தில் தரித்திரு, வேதத்தை வாசி. உன் கண்கள் திறக்கப்படும். உன் தேவனை நீ அறிந்து கொள்ளுவாய். அவரை அறிகிற அறிவு உனக்குள்ளாய் கடந்து வரும். ஆதலால் நீ உன் ஜீவ கிரீடத்தை இழந்து போகாமல் இருப்பாய் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை சிமிர்னா சபைக்கு யோவான் மூலமாய் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 3ஆவதாக நம் அருள்நாதர் பெர்கமு சபையின் தூதனுக்கு ஒரு செய்தியை எழுதுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடரலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பதாக போடும்படி போதனை செய்த பிலேயாமுடைய போதகத்தை கைக்கொள்கிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கைக்கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு. ஆதலால் நீ எச்சரிக்கையோடு உன்னை காத்துக்கொள் என்று சொல்லுவதை நாம் காணலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 1, 2, 3ஆம் வசனங்களில் நாம் ஒரு காரியத்தை பார்க்கிறோம். சித்தீம் என்கிற இடத்திலே இஸ்ரவேல் ஜனங்கள் பாளையம் இறங்கி இருந்தார்களாம். மோவாபின் எல்லை அது. மோவாபிய ஸ்திரீகள் எல்லாம் அந்த எல்லையிலே நின்று நடனமாடுவார்களாம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாலிபரை எல்லாம் அவர்கள் தங்களுடைய தேசத்திற்குள்ளாய் அழைத்து சென்று தங்களுடைய தேவர்களுக்கு பலியிடும்படியாய் கட்டாயப்படுத்துவார்களாம். பிரியமானவர்களே, இது எப்படி நடந்தது? இந்த காரியத்தை இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் மோவாபிய ஸ்திரீகளுக்கும் கற்றுக் கொடுத்தது யார்? மோவாபின் ராஜாவுக்கு கற்றுக் கொடுத்தது யார்? மோவாபின் ராஜாவினிடத்தில் இப்படி ஒரு ஆலோசனையை சொன்னது யார்? சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். தேவனுடைய ஊழியக்காரனாகிய பிலேயாம் சொல்லுகிறான் மோவாபுடைய ராஜாவை பார்த்து, மோவாபின் ராஜாவே, உன்னுடைய ஸ்திரீகள் எல்லாரையும் சித்தேமின் எல்லைகளில் நிறுத்தி வைத்து நடனமாடும்படி செய். அவர்களுடைய கைக்குட்டைகளை அவர்கள் எரியும் பொழுது அது எந்த ஒரு வாலிபன் மேல் விழுமோ அந்த வாலிபன் அவர்களோடு கூட இணைந்து வந்து தங்களுடைய தேவர்களை ஆராதிக்கட்டும் என்று சொல்லி ஒரு ஆலோசனையை பிலேயாம் மோவாபின் ராஜாவுக்கு சொல்லிக் கொடுத்ததாய் வேத வல்லுநர்கள் சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, எவ்வளவு அருவருப்பான காரியம் பாருங்கள். எத்துணை அருவருப்பான காரியம் பாருங்கள். பிலேயாம் யார் தெரியுமா? அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற விலையேற பெற்ற ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய அபிஷேகத்தை விற்று போடுகிறார். யாருக்காக? பணத்துக்காக. பிரியமானவர்களே, ஏதோ ஒரு பொருள் மேல் வைத்த ஆசையினால் தன்னுடைய அபிஷேகத்தை விற்று போடுகிறான் பிலேயாம். எவ்வளவு அருவருப்பான காரியம். ஆதலால் தான் தேவன் பிலேயாமுடைய போதகத்தை ஒருபோதும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி பெர்கமு சபைக்கு ஒரு எச்சரிப்பு விடுவதை நாம் பார்க்கலாம். மாத்திரமல்ல, நிக்கோலாய் மதஸ்தருடைய கிரியைகளையும் நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி பெர்கமு சபைக்கு ஆலோசனை சொல்லுகிறார். அது என்ன? நிக்கோலாய் மதஸ்தர், they are serpent worshippers. அவர்கள் பொல்லாத சர்ப்பத்தை
ஆராதிக்கிற மனுஷர்கள் இந்த சர்ப்பத்தை வைத்து அவர்கள் அநேக குணமளிக்கும் கூட்டங்களை நடத்தி வந்தார்கள். அவர்களுடைய வழிபாடு ஸ்தலங்களை ஒட்டி அநேக குணமளிக்கும் ஸ்தலங்கள், குணமளிக்கும் அறைகள் கட்டப்பட்டு இருக்குமாம். அங்கு வியாதியஸ்தர்கள் எல்லாரும் உலகின் பல பகுதிகளில் இருந்து அழைத்து வரப்படுவார்களாம். அந்த அறைகளில் எல்லாம் அவர்கள் அட்மிட் பண்ணப்பட்டு அங்கு அநேக நாட்கள் தங்கி இருந்து சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாம். பொல்லாத சர்ப்பத்தின் ஆவியினால் அநேக அருவருப்பான காரியங்கள் அங்கு நடந்து கொண்டிருந்ததாம். அநேக குணமளிக்கும் ஆராதனைகளையும் அங்குள்ள மந்திரவாதிகள் செய்து கொண்டிருந்தார்களாம். பிரியமானவர்களே, இந்த காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளாதிருங்கள் என்று சொல்லி பெர்கமு சபைக்கு நம் அருள்நாதர் யோவான் மூலமாய் ஒரு ஆலோசனை கொடுக்கிறார். ஏனென்று சொன்னால் பெர்கமு சபை இப்படிப்பட்ட காரியங்களை அநேகமாய் கற்றுக்கொண்டது. இப்படிப்பட்ட காரியங்களில் அவர்கள் தங்கள் உள்ளங்களை பறிகொடுத்தார்களாம். என்னுடைய வாழ்க்கையிலும் கூட நான் மரண படுக்கையில் இருக்கும் பொழுது ஒரு காரியம் சம்பவித்தது. நான் இருந்த அறையிலே சாத்தான் ஒரு பக்கம், என் அருள்நாதர் ஒரு பக்கம். இயேசு சொன்னார், மகளே, நீ மரணத்தை தொட்டு கொண்டிருக்கிறாய். மரணத்திற்கும் உனக்கும் ஒரு அடி தூரம்தான் உள்ளது. ஆனால் உன்னை குணப்படுத்த என்னால் முடியும், உனக்கு தெரியுமா என்று சிரித்த முகத்தோடு கேட்டார். அது என்னுடைய ஆரம்ப நாட்கள், என்னுடைய சிறிய வயதில் நான் கண்ட தரிசனம் இது. இன்னொரு பக்கம் பொல்லாத சாத்தான் நின்று கொண்டிருந்தார். அவனும் சொன்னான், I can also heal you. Do you know that? நானும் உன்னை சுகப்படுத்த முடியும், உனக்கு அது தெரியுமா என்று சொல்லி கேட்டார். என்னுடைய உள்ளம் தடுமாறிற்று, இது என்ன என்று சொல்லி. ஆனால் என் அருள்நாதருடைய முகத்தை நான் தரிசித்த அந்த நாட்களிலே என் உள்ளத்தை அவருடைய முகத்திலே பறிகொடுத்தேன். பிரியமானவர்களே, அவருடைய அன்பு முகத்திலே என் உள்ளத்தை நான் பறிகொடுத்தேன். என் இயேசுவை பார்த்து சொன்னேன், நான் மரித்தாலும் பரவாயில்லை, என் இயேசு சுகம் கொடுத்தால் நான் விடுதலையை பெற்றுக்கொள்ளுவேன். இல்லை என்று சொன்னால் அந்த விடுதலை எனக்கு தேவையில்லை என்று சொல்லி நாமும் கூட அப்படி சொல்ல கற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் பெர்கமு சபைக்கு தேவன் சொல்லி கொடுத்தார். அப்போஸ்தல அபிஷேகம் பெற்ற பின்பும் பணத்திற்காக மாத்திரமல்ல, இன்னும் அநேக காரியங்களுக்காக அதை விற்று போட ஆயத்தமாய் இருந்த பிலேயாமுடைய போதகத்தை கற்றுக்கொள்ளாதே. துணிகரமாய் இஸ்ரவேல் புத்திரரை விபச்சாரத்திற்குள்ளாக்க கூட துணிந்த அவருடைய போதகம், அதை நீ கற்றுக்கொள்ளாதே. மாத்திரமல்ல, நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தையும் கற்றுக்கொள்ளாதே. ஷார்ட்கட் மெத்தட்ஸ் எல்லாம் நீ அப்ளை பண்ணாதே. உனக்கு சுகம் கொடுக்க ஒரு தெய்வம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். 36ஆம் வசனத்திலே, குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆதலால் நமக்கு சுகம் கொடுக்க, நம்மை விடுதலையாக்க, நம்மை ஆசீர்வதிக்க ஒரு தெய்வம் உண்டு. அதை விட்டு இன்னொரு வழியை ஒருபோதும் நீ தேடாதே என்று சொல்லி பெர்கமு சபைக்கு ஆழமான ஒரு ஆலோசனையை நம் அருள்நாதர் யோவான் மூலமாய் எழுதி கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். 4வதாக தியத்ரா சபைக்கு தேவன் யோவான் மூலமாய் எழுதி கொடுக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆகிலும் உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. தன்னை தீர்க்கதரிசி என்று சொல்லுகிற எசபேல் என்னும் ஸ்திரீயானவள் என்னுடைய ஊழியக்காரர் வேசித்தனம் பண்ணவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிக்கவும் நீ அவளுக்கு போதித்து அவள் என் ஊழியக்காரர்களை சீர் குலைத்து போடும்படியாய் நீ அவளுக்கு இடம் கொடுத்தாய். என்னுடைய உள்ளம் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று சொல்லி நம் அருள்நாதர் துடிப்பதை பார்க்கலாம். பிரியமானவர்களே, இந்த எசபேலின் ஆவி தியத்ரா சபைக்குள்ளாய் புகுந்து விட்டது. தெய்வத்தை தவிர இன்னொரு காரியத்தின் மேல் தங்களுடைய உள்ளத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். ஃபேஷன் என்ற பெயரிலே, நாகரீகம் என்ற பெயரிலே, கலாச்சாரம் என்ற பெயரிலே, கற்புக்கடுத்த காரியங்களிலே அவர்கள் தவறு செய்தார்கள். கலாச்சாரம் அல்லது நாகரீகம் என்கிற பெயரிலே விக்கிரக ஆராதனையை மேற்கொண்டார்கள். அது மாத்திரமல்ல, எசபேல் என்கிற பொல்லாத விபச்சார ஆவியினால் பாதிக்கப்பட்ட அந்த சபையின்
சில முக்கியமான தீர்க்க தரிசிகள் என்று அழைக்கப்படுகிற ஸ்திரீகள் அந்த சபையின் ஊழியக்காரர்களுடைய உள்ளத்தை தடுமாற பண்ணினார்களாம். எத்துணை அநியாயமான காரியம் பாருங்கள். பொல்லாத சாத்தான் அந்த சபையை அப்படியாய் ஆட்கொண்டிருந்தான். ஆதலால் தான் நம் அருள்நாதர் யோவான் மூலமாய் ஒரு எச்சரிப்பை விடுத்தார். பிரியமானவர்களே, அவருடைய உள்ளம் எவ்வளவு வேதனை அடைந்திருக்கும். தன்னுடைய ஜனங்கள், தன்னுடைய ஊழியக்காரர்களுடைய உள்ளத்தை கெடுக்கும்படியாய் சபைக்குள்ளாய் சில பெண்கள் நுழைந்தார்கள். விபச்சார ஆவியினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நுழைந்தார்கள். தேவனால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. யோவான் மூலமாய் சபைக்கு எச்சரிப்பு விடுக்கிறார். இதை நீ சரிப்படுத்திக் கொள், இல்லை என்று சொன்னால் நான் உனக்கு எதிராய் வர நேரிடும் என்று சொல்லி ஒரு எச்சரிப்பு கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த சபை, இந்த தியேத்ரா சபை இன்னொரு காரியத்தையும் செய்து வந்தது. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்கள் சொல்லுகிறது, சாத்தானுடைய ஆழங்கள் என்று அவர்கள் சொல்லுகிறார்களே, அந்த ஆழங்களை அறிந்து கொள்ளாமல் இருக்கிற மற்றவர்களாகிய உங்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். கொஞ்ச பேர் மாத்திரம்தான் அந்த சாத்தானுடைய ஆழங்களை குறித்து ஒரு கவனம் இல்லாதிருக்கிறீர்கள். மீதி எல்லோரும் சாத்தானுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ள முனைந்திருக்கிறார்கள். ஆதலால் தியேத்ரா சபையே, உன்னை எச்சரிக்கிறேன். சாத்தானுடைய ஆழங்கள் என்று சொல்லுகிற சாத்தான் தொடர்பான காரியங்கள், பில்லிசூனியங்கள், மந்திரவாதங்கள் போன்ற கிரியைகள் உன்னை விட்டு தூரமாகட்டும். அதை நீ தூரமாக்கி போடு. சாத்தானுடைய ஆழங்களை கற்றுக்கொள்ளாதே, சாத்தானுடைய ஆழங்களை குறித்து பெருமை பாராட்டாதே என்று சொல்லி எச்சரிப்பதை நாம் பார்க்கலாம். 5வதாக, சர்தை சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் என்று சொல்லி யோவான் மூலமாய் ஒரு காரியத்தை சர்தை சபைக்கு நம் அருள்நாதர் தெரிவிக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள் நமக்கு சொல்லுகிறது, உன் கிரியைகள் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை, உன் கிரியைகள் நிறை உள்ளவைகளாக நான் காணவில்லை. நான் அழைத்த என் சபையே, உன் கிரியைகள் நிறைவாய் எனக்கு முன்பதாய் காணப்படவில்லை. உன் கிரியைகளில் எல்லாம் நான் ஒரு குறையை பார்க்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 48 வசனம் சொல்லுகிறது, நம் பிதா பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நீங்களும் பூரண சர்க்குணராய் இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நம் பிதா பூரண சர்க்குணராம், அவரில் பழுது ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட பிதாவினுடைய பிள்ளைகளாகிய நாம் பூரணமடைந்தவர்களாய் காணப்படுகிறோமா? யோசித்து பார்க்கலாம். நம் கிரியைகளில் எல்லாம் குறைவு உண்டாம். சர்தை சபையினுடைய கிரியைகளில் எல்லாம் குறைவு உண்டாம். ஏன் இந்த குறைவு? வார்த்தை இல்லை, சபையில் வார்த்தை இல்லை, உணர்ச்சி வசமான காரியங்கள். பிரியமானவர்களே, வார்த்தை இல்லை என்று சொன்னால் சிந்தை தெளிவடைவது கடினம், சிந்தை தெளிவடைவது கடினம். அதைத்தான் யோவான் மூலமாய் நம் அருள்நாதர் எழுதி கொடுத்தார். ஒருவேளை இன்று ஜெபங்கள் கூட நடக்கிறது, ஆனால் ஆராதனைகள் கூட உண்டு, ஆனால் வார்த்தையின் வெளிச்சம் இல்லை. வார்த்தையின் வெளிச்சம் இல்லாத இடத்திலே இருள் காணப்படும், அந்தகாரம் காணப்படும், சிந்தை தெளியாது, எண்ணங்கள் தெளிவற்றிருக்கும், மனம் குழம்பி இருக்கும், மனம் குழம்பி இருக்கும், தீர்மானங்கள் தெளிவற்ற நிலைமையில் காணப்படும். பிரியமானவர்களே, ஆதலால் தான் நம் அருள்நாதர் சொன்னார், உன் கிரியைகள் எல்லாம் நிறைவடைய வேண்டும், உன் கிரியைகள் எல்லாம் நிறைவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். வார்த்தையில் பலப்படு, வார்த்தையில் பலப்படு, வார்த்தையில் பலப்படு. ஜெபம் ஒரு இறகு போல காணப்பட்டால் இன்னொரு இறகு வேத வாசிப்பு அல்லது வார்த்தையாய் இருக்கட்டும். அப்பொழுதுதான் அந்த பறவை ஒன்று போல் சீராய் பறக்க முடியும். 6வதாக, பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நம் அருள்நாதர் ஒரு காரியத்தை எழுதுகிறார். யோவான் மூலமாய் எழுதுகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் சொல்லுகிறது, என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியால் பூச்சக்கரத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். பிரியமானவர்களே, பொறுமை இல்லை என்று சொன்னால் சோதனைக்கு நாம் தப்பிக்கொள்ளவே முடியாது. பொறுமை தேவை. சோதனை, பொறுமை, கிரீடம்
இதுதான் தேவ திட்டம், தேவ சட்டம், தேவ ஆலோசனை. சோதனை, பொறுமை, கிரீடம். சோதனைகளை சகிக்கிறவன் பாக்கியவான், பொறுமையோடு சகிக்கிறவன் பாக்கியவான். அவன் ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளுவான். அவனை ஏற்ற வேளையிலே கர்த்தர் அநேக உபத்திரவங்களுக்கு தப்புவிப்பாரா. அப்படித்தான் யோசேப்பு 14 வருடங்கள் சோதனைகளை பொறுமையோடு தாங்கினார். இறுதியா என்ன நடந்தது? ஒரே ராத்திரியிலே கர்த்தர் அவனை கரம் பற்றி தூக்கி எடுத்தார். பார்வோனுக்கு அடுத்த ஸ்தானத்திலே எகிப்து தேசத்தின் அதிபதியாய் அவரை மாற்றி போட்டார். நம்மை உயர்த்த தேவனுக்கு ஒரே ராத்திரி போதும். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றுதான். சோதனை காலத்திலே நாம் பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். அவர் நம்முடைய கரத்தை பற்றி தூக்குகிற அந்த காலம் வரைக்கும், நமக்கு கிரீடம் அணிவிக்கிற அந்த காலம் வரைக்கும் பொறுமை வேண்டும் என்று சொல்லி அவர் பிலதெல்பியா சபைக்கு, நம் அருள்நாதர் பிலதெல்பியா சபைக்கு ஆலோசனை சொல்லுவதை நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 10-11 வசனங்களில் தெளிவாய் காணலாம். இறுதியாய் நம் அருள்நாதர் யோவான் மூலமாய் லவோதிக்கேயா சபைக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். மிக மிக முக்கியமான காரியம். நீ குளிரும் அல்ல, அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். நீ குளிருமின்றி அனலுமின்றி வெதுவெதுப்பாய் இருக்கிறபடியால் உன்னை என் வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் அவர் இப்படியாய் வேதனையோடு சொல்லுவதை நாம் பார்க்க